சென்னையில் உடல்நலக்குறைவால் இறந்த அசாம் மாநிலத்தவரின் உடலை அயோத்தி திரைப்படம் போன்று அவரது சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்க நெல்லை மாநகராட்சி ஆணையர் செய்த உதவி அனைவரின் பாராட்டையும் பெற்றுள்ளது. அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த 26 வயதான ஜான் குஜூர் என்பவர் குடும்ப வறுமை காரணமாக சென்னையில் செக்யூரிட்டி வேலை செய்து வந்தார். குடும்பத்தில் 5 பேர் இருந்த போதிலும் இவரது வருமானத்தையே அவர்கள் நம்பியிருந்தனர். அம்மை நோயால் பாதிக்கப்பட்ட ஜான் குஜூர் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இது தொடர்பான தகவல் குடும்ப உறுப்பினர்களுக்கு தெரிவிக்கப்பட்ட நிலையில் உடலை எப்படி சொந்த ஊருக்கு எடுத்து வருவது என தெரியாமல் அவர்கள் குடும்பத்தினர் திகைத்தனர். அதன்பின் அசாமில் உள்ள மாவட்ட ஆட்சியரின் உதவியை அவர்கள் நாடினர். டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து மிஸ்டர் ஸ்வப்னில் பால் 2018 பேட்ச் ஐஏஎஸ் ஆஃபீஸர். நானும் அவரும் வந்து ஒன்றா ஐஏஎஸ் பாஸ் பண்ணி நாங்கள் ஒன்றா ஒரே டைமில் வந்து ஐஏஎஸ் ட்ரைனிங் எடுத்தவங்க. ஸோ அதனால் அவர் வந்து தமிழ்நாட்டில் ஹெல்ப் பண்ண எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சிவா நீங்கள் கண்டிப்பாக அதை பண்ணித்தரணும், கண்டிப்பாக பாடி வந்து இங்கே ரீச் ஆகணும்னு சொல்லி எங்ககிட்ட கேட்டிருந்தாரு. இதையடுத்து நெல்லை மாநகராட்சி ஆணையர் சிவகிருஷ்ணமூர்த்தி சோயா என்கின்ற தன்னார்வ குழுவின் உதவியுடன் அசாம் மாநிலத்தவரின் உடலை அவரது சொந்த ஊருக்கு அனுப்ப வழிவகை செய்தார். நெல்லையில் இருந்து சென்னை வந்த தன்னார்வ குழுவினர் பல்வேறு தொண்டு நிறுவனங்களின் நிதி உதவியுடன் ஜான் குஜூரின் உடலை விமானம் மூலம் அசாமுக்கு அனுப்பி வைத்தனர். ஸோ இதில் வந்து மேஜராக வந்து சோயா ட்ரஸ்ட் மிஸ்டர் சரவணன் அவர்களுக்கும் மற்றும் அங்கே நமக்கு இப்போ அசாமில் இருந்து உதவுன ஒரு லோக்கல் என்ஜிஓ ஒருத்தங்க இருக்கிறாங்க. ஸோ அவங்களும் மற்றும் இதை முன்னெடுத்த மிஸ்டர் ஸ்வப்னில் பால் ஐஏஎஸ் என்னோட பேட்ச்மேட் அவருக்கும் ப்ளஸ் இது உள்ள பெரிய விஷயத்தில் நான் ஒரு சின்ன பார்ட்டாக இருந்தேன் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோட இந்த ஒரு விஷயத்தை நாங்கள் முடிச்சிருக்கோம் அப்படிங்கிறது தெரிவிச்சோம். அயோத்தி திரைப்படம் போன்று உடலை சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்க உதவியவர்களுக்கு ஜான் குஜூரின் நண்பர்கள், உறவினர்கள் கண்ணீர் மல்க நன்றி தெரிவித்துள்ளனர்.